வணக்கம். ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவுகள் வரிசையில குறிப்பா அவரோட 42வது உரையிலிருந்து ஒரு ஆழமான பகுதியை இன்னைக்கு நாம அலச போறோம். அதோட மையக்கருத்து ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் நீங்க தான் உருவாக்கிக்கிறீங்க. இத புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மனிதன் இறந்து போறான், கடவுள் முன்னாடி நிக்கிறான். ஆனா கடவுளால அவனை ஸ்வர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்ப முடியல. ரொம்ப குழம்பி போயிட்டார். ஏன் தெரியுமா? கடவுள் அந்த மனிதனை பார்த்து உன்னை எங்க அனுப்புறதுன்னு கேக்குறார். அதுக்கு அந்த மனிதன் சொல்றான், நான் பூமியில வாழ்ந்ததே ஒரு நரக வாழ்க்கை தான். இதுக்கு மேல நீங்க என்னை எங்க அனுப்ப முடியும்? ஆஹா, புதுசா எந்த நரகத்தை நீங்க எனக்கு காட்ட போறீங்க அப்படின்னு கேக்குறான். சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ கடவுள் என்ன செஞ்சார்? கடவுள் சொன்னார், சரி நீ நரகத்தை ஏற்கனவே பார்த்துட்ட, அதனால உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். ஆனா அந்த மனிதன் அதுக்கும் ஒத்துக்கல. அதுக்கும் ஒத்துக்கலையா? ஏன்? அவன் சொன்னான், அதுவும் முடியாது. ஏன்னா எனக்கு சுகம்னா என்னன்னு தெரியாது, சுகத்தை எப்படி கற்பனை பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் என்னோட மனநிலையை வச்சு நான் அதையும் நரகமா தான் மாத்துவேன். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அப்போ வெளியிலிருந்து வர்ற நல்லது கெட்டதை விட அத நாம எப்படி பாக்குறோம், எப்படி உணர்றோம் என்பதுதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இதுதான் புத்தரோட போதனைகளின் திறவுகோல். உங்க அனுபவங்களுக்கு முழுமையான காரணம் நீங்க தான். உங்களுக்கு வெளியில இருக்கிற எந்த சக்தியும் கடவுள் உட்பட உங்க விதியை நிர்ணயிக்க முடியாது. அப்போ ஸ்வர்க்கம்ங்கிறது யாரோ கொடுக்கிற பரிசு இல்ல. இல்லவே இல்ல. அது நீங்களே உங்களுக்குள்ள சம்பாதிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய ஒரு மனநிலை. சுகத்தோட சுவையை கூட நீங்க தான் கத்துக்கணும். இல்லேனா அறுசுவை உணவு உங்க தட்டுல இருந்தாலும் உங்களால அதை அனுபவிக்க முடியாது. சரி, நாம தான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்கிக்கிறோம்னா, அப்போ பிரார்த்தனை, வழிபாடு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கொண்டு வருது. புத்தர் கடவுள்ங்கிற கருத்தை நிராகரிக்கிறார். ஆமா, ஆனா அதே சமயம் வணங்குதல் அல்லது நமஸ்கரித்தல்ங்கிற கலையோட முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்துறாரு. வணங்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக வணங்கணும்? இங்கதான் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளை வணங்கும்போது அந்த வணக்கம் கூட ஒரு வியாபாரமா மாற வாய்ப்பு இருக்கு. வியாபாரமா? எப்படி? கடவுளே எனக்கு நல்ல மார்க் கொடு, என் பையனுக்கு வேலை கிடைக்க வை, இந்த நோயிலிருந்து காப்பாத்து, இப்படி நம்ம கேக்குறதெல்லாம் என்ன? ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே. ஆமா, யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். அங்கே பக்திங்கிறத விட ஒரு சுயநலம் மேலோங்கி இருக்கு. நீங்க கடவுளை உங்க தேவைகளை நிறைவேற்றுற ஒரு கருவியா பயன்படுத்த பாக்குறீங்க. சரி, அப்போ புத்தர் சொல்ற வணக்கம் எப்படிப்பட்டது? வணங்குறதுக்கு முன்னாடி யாரும் இல்லையேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்க குனியறீங்க. இப்போ இந்த செயல் யாருக்காக செய்யப்படுது? நமக்காகவா? உங்களுக்காக மட்டுமே. இது உங்க அகங்காரத்தை, உங்க நான்கிறத இறுக்கத்தை கறக்கிற ஒரு செயல். பலனை எதிர்பார்க்காம செய்யப்படுற ஒரு செயல் அது. குனிவதிலேயே கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட சாரம். அங்க கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அந்த குனிற செயல்லையே நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். இது முற்றிலும் உங்களுடைய அகவயமான ஒரு அனுபவம். இதுல மரங்கள வணங்குறத பத்தியும் ஒரு குறிப்பு வருது. கடவுள் மாதிரி ஒரு பெரிய சக்தி முன்னாடி குனிறத விட ஒரு மரத்து முன்னாடி குனிறதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? இல்லவே இல்ல. அதுதான் இன்னும் ஆழமானது. நீங்க கடவுள் மாதிரி ஒரு பெரிய சக்தி முன்னாடி குனியும்போது உங்க அகங்காரம் அங்கே கூட திருப்தி அடையலாம். ஓஹோ! நான் சாதாரண ஆட்கள் முன்னாடி எல்லாம் குனிய மாட்டேன், பிரபஞ்சத்தோட சக்திக்கு முன்னாடி தான் குனிவேன் அப்படின்னு உங்க அகங்காரம் அங்கே ஒரு பெருமையை தேடிக்கொள்ளும். சரிதான். நான் பெரிய விஷயங்களுக்கு மட்டுமே வளைவேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் அதுல ஒளிஞ்சிருக்கு. அதேதான். ஆனா ஒரு சாதாரண மரம், ஒரு சின்ன செடி, ஒரு பாறை முன்னாடி நீங்க குனியும்போது உங்க அகங்காரத்துக்கு அங்கே ஒட்டிக்கொள்ள எதுவுமே இல்ல. அது முழுமையான சரணாகதி. சரி. அது மட்டும் இல்லாம மரங்கள் பிரதிபலன் பார்க்காம கொடுக்கறதோட அடையாளம். நீங்க கல்லால அடிச்சாலும் அது உங்களுக்கு கனிகளை தருது. நீங்க கோடரியால வெட்டினாலும் அது உங்களுக்கு நிழலை தருது. அப்படிப்பட்ட வாழ்வின் மூலத்துக்கு செய்யற மரியாதை தான் அந்த வணக்கம். அகங்காரத்தை கரைக்கிற இந்த வணக்கங்கிற செயல் நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்தும் போல இருக்கே. உதாரணமா, நாம ஆயுள், அதாவது வாழ்க்கைன்னு எதை நினைக்கிறோம், ஓஷோ அதையும் இந்த உரையில வித்தியாசமா பாக்குறாரு இல்லையா? ஆமா, புத்தரோட பார்வையில ஆயுள்ங்கிறது வருடங்களோட நீளம் கிடையாது, வாழ்க்கையோட ஆழம். நீங்க 100 வருஷம் சுயநினைவே இல்லாம ஒரு கனவுல வாழ்றத விட ஒரே ஒரு கணம் முழுமையான விழிப்புணர்வோட தியானத்துல வாழ்ந்தா அதுதான் உண்மையான ஆயுள். அதாவது குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி. ஒரு கணம் விழிப்புணர்வா வாழ்றது 100 வருஷம் இயந்திரத்தனமா வாழ்றதை விட மேலானது. சரியா சொன்னீங்க.
நாம பொதுவா ஆயுள்னு சொல்றது கேலண்டர்ல போற நாட்கள். ஆனா புத்தர் குறிப்பிடுற ஆயுள்ங்கிறது காலத்தை கடந்து அந்த நிலையான தன்மையில ஒரு முழுக்கு போடுற மாதிரி. காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஆமா, அந்த ஒரு கணத்துல நீங்க பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைய தொடுறீங்க. அருமை. இதே மாதிரி சுகம், அதாவது மகிழ்ச்சிய பத்தியும் அவர் முற்றிலும் வேற ஒரு கோணத்தை சொல்றார். நாம நினைக்கிற சுகத்துக்கும் புத்தர் சொல்ற சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம பொதுவா சுகம்னு நினைக்கிற விஷயம் மீனை பிடிக்கிறதுக்காக தூண்டில வைக்கப்பட்டிருக்கிற இர மாதிரி. ஓ, மேல பாக்குறதுக்கு ரொம்ப இனிப்பா கவர்ச்சியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள துயரம்ங்கிற முள் நிறைஞ்சிருக்கும். நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட கசப்புத்தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த சுகம் துக்கத்தை கொண்டு வருதோ அது உண்மையான சுகமே இல்ல. அது சுகமே இல்லைங்கிறது புத்தரோட பார்வை. இந்த தாருமா பொம்மை உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வெளியில இருந்து என்ன தள்ளுதல் வந்தாலும் நம்மளோட இயல்பான ஆனந்த நிலைக்கு திரும்பி வந்துடணும். இது தற்காலிக சந்தோஷத்துக்கும் உண்மையான ஆனந்தத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. புத்தர் சொல்ற சுகம்ங்கிறது ஜப்பானிய தார்மா பொம்மை மாதிரி. நீங்க அதை எப்படி உருட்டி விட்டாலும் சரி, தட்டி விட்டாலும் சரி, அது கொஞ்ச நேரத்துல ஆடிட்டு மறுபடியும் அதோட மையத்துல தியான நிலையில அமைதியா உட்காந்துடும். அதுபோல எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாம இருக்கிற ஒரு ஆனந்த நிலைதான் உண்மையான சுகம். ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் என எப்போது சுவைத்தாலும் அது சுகமாகவே இருக்கும். அப்போ பலம் பத்தி என்ன சொல்றார்? நாம பலம்னா அதிகாரம், பணம், உடல் வலிமைன்னு நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் அர்த்தம் வேறயா? முற்றிலும் வேற. நீங்க உங்களை எவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு பலவீனமா இருப்பீங்க. உங்க நானுங்கிற சுவரை எவ்வளவு பெருசா கட்டுறீங்களோ அவ்வளவு தனிமையா பலவீனமா உணர்வீங்க. ஆனா எப்போ நீங்க உங்களை முழுமையா இழந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி உள்ளுக்குள்ள சூன்யமா காலியா இருக்கீங்களோ அப்போ பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் உங்க வழியா பாயும். அதுதான் உண்மையான பலம். ஓ, இது நம்ம இப்ப பேசுற லெட்டிங் கோ அல்லது சரணாகதி தத்துவம் மாதிரி தானே? நம்ம கட்டுப்பாட்டு விடும்போதுதான் பெரிய சக்தி நம்ம வழியா செயல்படுதுன்னு சொல்றீங்க. அதேதான். இயேசு சொன்னது போல, தங்களை காப்பாற்றிக் கொள்பவர்கள் தங்களை இழப்பார்கள், தங்களை இழப்பார்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். அது இந்த பலத்தை பற்றியதுதான். நீங்க ஒரு கருவியா மாறும்போது எல்லையில்லாத சக்தி உங்களுடையதாகிறது. சரி, ஒரு பக்கம் பலம்ங்கிறது சரணாகதியில இருக்குன்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் ஒழுக்கம் கட்டுப்பாடு பத்தி பேசுறோம். சமூகம் நமக்கு நிறைய விதிகளை சொல்லிக் கொடுக்குது. இது ஒழுக்கம், இது ஒழுக்கமின்மைன்னு வரையறுக்குது. ஆமா. ஓஷோவோட பார்வையில இந்த சமூக ஒழுக்கத்துக்கும் புத்தர் சொல்ற உண்மையான ஒழுக்கம் ஷீல் என்ன வேறுபாடு? சமூகம் விதிகளை வெளியில இருந்து திணிக்குது. இதச் செய்யாதேன்னு ஒரு பட்டியலை கொடுக்குது. இது ஒரு பாசாங்குத்தனமான ஒழுக்கத்தை தான் உருவாக்குது. பாசாங்குத்தனமானதா? ஆமா. அந்த விதியை பின்பற்றினா உங்க ஆசைகளை கொன்ன மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி, மீறினா விதியை மீறிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நிம்மதி இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓஷோவே ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். உங்களுக்கு மது அருந்தணும்னு தீவிரமான ஆசை இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா சமூகம் அது தப்புன்னு சொல்லுது. சரி. இந்த பயத்தினால நீங்க கோவிலுக்கு போறீங்க. இப்போ உங்க உடல் மட்டும்தான் கோவில்ல இருக்கும். ஆனா உங்க மனசு முழுவதும் மது கடையில தான் சுத்திட்டு இருக்கும். நீங்க கோவில்ல செய்யற பிரார்த்தனை பொய்யா இருக்கும். கரெக்ட். ஒருவேளை சமூகத்தை மீறி மது கடைக்கு போனா அங்கே உட்கார்ந்துட்டு ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில தவிப்பீங்க. இந்த இரட்டை மனநிலையால உங்களால எதையுமே முழுமையா அனுபவிக்க முடியாது. ஆனா இதுல ஒரு அபாயம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் தனக்கு சரின்னு பட்டதை செஞ்சா அது ஒரு விதமான அராஜகத்துக்கு வழிவகுக்காதா? சமூக விதிகள் அதுக்குத்தானே இருக்கு. அருமையான கேள்வி. இதுதான் பலரும் கேட்கிற கேள்வி. புத்தர் சொல்றது உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு கிடையாது. அவர் சொல்றது உண்மையான ஒழுக்கங்கிறது உங்க உள் விழிப்புணர்வுல இருந்து, உங்க தியானத்திலிருந்து மலரணும். அது பைட்டிலிருந்து திணிக்கப்படக்கூடாது, உள்ளே இருந்து வரணும். அப்போ அந்த உள் விழிப்புணர்வு வந்தா ஒருத்தன் தப்பான வழியில போக மாட்டானா? போக மாட்டான். ஏன்னா தியானத்தின் மூலமா வர்ற விழிப்புணர்வு இயல்பாகவே கருணையோடவும் அன்புடனும் இருக்கும். அது யாரையும் துன்புறுத்த நினைக்காது. சமூகத்தோட விதிகள் பயத்தினால வருது. ஆனா தியானத்துல மலர்ற ஒழுக்கம் புரிதல்னால வருது. ஓஷோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. சமூகத்துல ஒழுக்கவான்களா கருதப்படுற பல பேர் உண்மையிலே ஒழுக்கமற்றவர்களா இருக்க தைரியம் இல்லாத கோழைகள் தான். என்னது, கோழைகளா? நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சிடுச்சு. கோழைகள் தான் ஒழுக்கவான்களாக இருக்கிறார்கள்னு ஓஷோ சொல்றதா சொன்னீங்க. இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு.
இத கொஞ்சம் விழுக்க முடியுமா? அதாவது ஒரு செயலை செய்ய ஆசை இருந்தும் சமூகம் தண்டிக்கும், கடவுள் தண்டிப்பார், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயத்தினால ஒருத்தர் அதை செய்யாம இருந்தா அது கோழத்தனம். அது ஒழுக்கம் கிடையாது, அது கோழைத்தனம். ஆனா ஒருத்தர் அந்த செயலை செய்ய முழு சுதந்திரம் இருந்தும் தன்னோட உள் விழிப்புணர்வு காரணமா இது சரியில்லை, இது எனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தரும்னு உணர்ந்து அதை செய்யாம இருந்தா அதுதான் உண்மையான ஒழுக்கம். அது பலத்திலிருந்து வருது. ஆக இந்த முழு பயணமும் வெளியிலிருந்து வர்ற விதிகளை பின்பற்றுவதில்ல, நமக்குள்ள இருக்கிற உண்மைய, நம்மளோட இயல்பை கண்டுபிடிக்கிறது தான். இது என்ன அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஓஷோ இந்த உரையில விபத்து மனிதன், ஆக்சிடென்டல் மேன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி குறிப்பிடுறார். அப்படின்னா என்ன? நம்மள பல பேர் அப்படிதான் வாழுறோம். எங்கிருந்து வர்றோம், எங்க போறோம், ஏன் போறோம்னு தெரியாம ஒரு வாழ்க்கைய வாழ்றது. அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறது. ஆமா. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்கினா நமக்கு அந்த தேவை இருக்கான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கும் ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை வந்துடுது. இதுதான் விபத்தான வாழ்க்கை. இது இன்னைய சோஷியல் மீடியா உலகத்துல இன்னும் அதிகம் இல்லையா? நம்ம அடுத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறோம். மிக சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போற போட்டோவை பார்த்தா உடனே நமக்கும் போகணும்னு தோணுது. இது ஒரு ஒப்பீட்டு வாழ்க்கை. நம்மளோட உண்மையான தேவைகள்ல இருந்து இது உருவாகிறதில்ல. நிச்சயமா இது உங்களை ஒருபோதும் திருப்தி அடைய செய்யாது. ஏன்னா இது உங்க பாதை அல்ல. நீங்க வேற யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை வாழ முயற்சி பண்றீங்க. உங்க இயல்பு என்ன, ஸ்வபாவ், உங்க உண்மையான தேவை என்னங்கிறத நீங்க தான் கண்டறியணும். ஓஷோ சொல்றார், புத்தரோட வழியை பின்பற்றி நீங்க புத்தர் ஆனாலும் கூட அது உங்க இயல்போட பொருந்தலன்னா அங்கே கூட நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்கன்னு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து. அப்போ அடுத்தவங்களை பின்பற்றுவது பாதுகாப்பா தெரிஞ்சாலும் அது கடைசியில நம்மள நமக்கு அந்நியமாக்கிடும். நம்மளுக்கான பாதையை நாம தான் உருவாக்கணும். ஆமா, ஒவ்வொரு தனிநபரும் தனித்துவமானவர். இங்க யாரும் யாரையும் பின்பற்ற முடியாது. உங்களுக்கான விதைகளை நீங்க தான் உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும். ஆக இந்த முழு உரையாடலின் சாராம்சம் இதுதான். புத்தரின் போதனைகள் ஓஷோவின் பார்வையில் உங்கள் மாற்றத்திற்கான முழு பொறுப்பையும் சக்தியையும் உங்களிடமே ஒப்படைக்கின்றன. கடவுள் உங்களை ஸ்வர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்ப முடியாது. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனநிலையை உருவாக்குகிறீர்கள். சரிதான். இது விதிகளை பின்பற்றுவது பற்றியது அல்ல, உள் விழிப்புணர்வை வளர்ப்பது பற்றியது. ஆமா, இந்து, இஸ்லாம் போன்ற மதங்கள் ஒரு வகை தர்மம். ஆனா புத்தர் பேசுறது உத்தம தர்மம். இந்த உத்தம தர்மம் எந்த நூல்கள்னும் இல்ல, அது உங்க அனுபவத்துல இருக்கு. ஓ, நீங்க வேதத்தையோ பைபிளையோ படிக்கும்போது அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம்னு நம்புறீங்க, அவ்வளவுதான். அது இரவல் ஞானம். அப்ப எப்போ அது சொந்த ஞானமா மாறும்? எப்போ நீங்க புத்தரும் வேத ரிஷிகளும் கண்டறிஞ்ச அந்த சத்தியத்துக்கு நீங்களே நேரடி சாட்சியாகிறீங்களோ, எப்போ அது உங்க சொந்த அனுபவமா மாறுதோ, அதுதான் உத்தம தர்மம். அப்போதான் நீங்க ஆமா வேதம் சொல்றது சரிதான், ஏன்னா நானும் அதை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியும். அதுவரை அது வெறும் நம்பிக்கை தான். இந்த உரையாடல ஒரு சிந்தனையோடு முடிப்போம். ஓஷோ சொல்றார், பிறருடைய இரவல் வெளிச்சத்தை நம்புவதை விட உங்கள் சொந்த இருளை நம்புவதும் மேல். இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியா விட்டுட்டு போறோம். நீங்க இதுவரைக்கும் நம்பி வாழ்ந்துட்டு வர்ற ஒரு இரவல் வெளிச்சம் அல்லது வெளிக்கருத்து என்ன? அது உங்க பெற்றோரோட எதிர்பார்ப்புகளா இருக்கலாம், சமூகத்தோட அழுத்தங்களா இருக்கலாம், அல்லது நீங்க படிச்ச ஒரு புத்தகமா இருக்கலாம். அதுக்கு பதிலா உங்க சொந்த இருளை அல்லது உங்களுடைய ஆராயப்படாத உள் உண்மையை ஆராயத் தொடங்குவதுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க.